நீங்கள் சொல்லுங்கம்மா. விஜய் அவர்களை சந்திச்சு என்ன பேசினீங்க? அவர் என்ன உங்கள்கிட்ட சொன்னாங்க? அவர பார்த்தாலே ரொம்ப பாவமா இருந்துச்சு தம்பி. அவர விஜய் இவரு தான் விஜயா? அப்படிங்கிற மாரி இருந்தது எனக்கு. அவர சினிமால பார்த்ததுக்கும், அங்க நேர்ல பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்பவே முடியல. ஆளு ரொம்ப இளச்சி போயி, ரொம்ப டல்லா, தல ஷேவிங் பண்ணல, முடி கூட வெட்டல. ரொம்ப நாங்க கூட இது பண்ண கூட நாங்க கூட கொஞ்சம் நல்லா தெம்பா நல்லா தான் இருந்தோம். அவர பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்தது. பார்த்துட்டு அழுதாரு, பேசினாரு. முதல்ல நான் உங்கள இங்க வர வச்சதுக்கு என்னைய மன்னிச்சுருங்க. அவர் முதல் வார்த்தை என்கிட்ட பேசின முதல் வார்த்தை அதான். என்னைய மன்னிச்சுருங்க. நானும் இந்த 1 மாசமாலாம் எவ்வளவோ போராடி பார்த்தேன். என்னால அங்க வர்றதுக்கு என்னால முடியல. ஆனா இதோட போயிறாது. நான் திருப்பி வந்து உங்கள நேர்ல பார்ப்பேன். டூ வீலர்ல கூட வர முடியுமா? அந்த மாரிலாம் கூட நான் யோசிச்சேன். ஆனா என்னால வர முடியல. ஆனா நான் கண்டிப்பா திருப்பி எல்லாத்தையும் வந்து நான் நேர்ல பார்ப்பேன். அப்டின்னாரு. அப்புறம் வந்துட்டு, நானும் இதில ஒரு காரணம் தானே. நீங்க என் குடும்பம். உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். உங்க கூடயே இருப்பேன் நானு. நெறையா பேசினாருங்க அவரு. அதான் சொல்றேன்ல, அவர பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. நாங்க என்ன பேச போனாலும் அவர பார்த்து அதே மறந்துட்டோம் நாங்க. அந்த மாரி இருந்தாரு அவர பார்க்கறதுக்கு.